Assalamualaikum. वालेकुम सलाम सर। ஓகே. கிரேட் 10 ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு எல்லாரையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். ஆஹ் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒருத்தருக்குமே புக்ஸ் கிடைச்சிருக்காது. முதலாவது நாங்க இந்த கிரேட் 10 அறிமுகம் செஞ்சு கொள்வோம். ஆஹ் முதலாவது இப்ப இதுல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க உங்களை அறிமுகம் செஞ்சு கொடுங்களேன். ஆமினா பியாஸ், உங்களோட ஸ்கூல் எது மகள்? ஊர் எது? स्कूल नालिम हजार लेडीज कॉलेज। ஓகே, பேருவல. ओ ஓகே. ஃபாத்தி, உங்களோட ஸ்கூல் எதுமா? पहला मुस्लिम विद्यालय। எங்க? पहला मुस्लिम विद्यालय। நீங்க ரிஸ்மியாட மகள் அப்படியா? ரிஸ்மியா டீச்சர் மகள் அப்படியா? ओ सर। அவங்களோட உம்மா இந்த ஸ்டூடெண்ட் அப்படியா? ओ ஓகே ஓகே. அசா, நீங்க எந்த ஸ்கூல்? அசா, நீங்க नालिम हजार लेडीज कॉलेज। ஆமினா பியாஸ்ட ஃப்ரெண்ட் அப்படியா? ஓகே ओ ரைட். மரியம், கழுத்துற பாலிகா. ಇಲ್ಲ ಸರ್, ಕೊಲಂಬ ಮುಸ್ಲಿಂ ಲೇಡೀಸ್ ಕಾಲೇಜ್. ஓகே ஓகே. சம்ஹா, ஆமினா நேஷனல் காலேஜ் அப்படியா? ரைட். இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ண இருக்கு. அவங்க பிறகு ஜாயின் பண்ணி கொள்வாங்க. நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் நீங்க தமிழ் பாடத்தை ஒரு 2 hours பேப்பர் தான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அப்படித்தானே பிள்ளை? உங்களோட எக்ஸாம் வந்து 2 hours தானே நடந்திருக்கு இது வரைக்கும். பேசணும் என்னோட. ஆமினா. ओ सर। 2 hours. அப்ப நீங்க கிரேட் 10க்கு வந்ததுக்கு பிறகு எத்தனை ஹவர் நீங்க எக்ஸாம் செய்யணும் தெரியுமா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. மார்க் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க எக்ஸாம் செய்யணும் வந்து part 1 into 3 hours. part 1 பகுதி ஒன்றும் இரண்டும் சேர்ந்து ஒரே அடியாக 3 மணித்தியாலமும் 10 நிமிஷம் தருவாங்க. உங்களுக்கு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பேப்பரை நான் உங்களுக்கு காட்டவா? மூணு ओके सर। மணித்தியாலமும் 10 நிமிஷமும் இதா இருக்கு பாத்தீங்களா? இது 2024 25 பேப்பர். சரியா? அதாவது இது வரைக்கும் லாஸ்டா நடந்த பேப்பர் இதுதான். ஒரிஜினல் பேப்பர். இதை நான் உங்களுக்கு மாடலுக்கு போடுவேன். சரி. இதுல பாத்தீங்கன்னா பகுதி ஒன்றும் ரெண்டும் சேர்ந்து எத்தனை நேரம் உங்களுக்கு? 3 மணித்தியாலம். எடிஷனலா இன்னொரு 10 நிமிஷமும் தருவாங்க உங்களுக்கு. ஓகேயா? இது கிளியரா உங்களுக்கு? ரைட். அப்ப இதுல பாருங்க, பகுதி ஒன்றுல பிள்ளைகள் 40 இப்படி வினாக்கள் இருக்கும். இதுக்கு நாங்க சொல்ற பல்தேர்வு வினாக்கள். பல்தேர்வு வினாக்கள் 40 வினாக்கள் இருக்கும். இதுல ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு நான்கு விடைகள் இருக்கும். அதுல சரியான விடையை நீங்க தெரிவு செய்யணும். அப்ப இந்த 40 வினாக்களுக்கும் உங்களுக்கு 40 புள்ளிகள் கிடைக்கும். எழுதி கொள்ளுங்க. அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? உதாரணத்துக்கு பாருங்களே. இப்ப இது ஒரிஜினல் பேப்பர் தானே. பவனகுமாரனை மலர்க்கை பணித்து. இங்கு பவனம் என்றால் என்ன? என்றால் காற்று. இது நீங்க உங்களோட சிலபஸ்ல இருந்து தான் இது தரப்பட்டது. நீங்க படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு கிளியரா விளங்கும் இந்த விஷயம். ரெண்டாவது கேள்வி பாருங்க. அதன் பிறகே புல்லு தொடரும். புல்லு என்றா என்ன? பறவை. ஓகேயா? இப்படி நீங்க கண்டுபிடிச்சு மார்க் பண்ண வேண்டிய பல்தேர்வு வினாக்கள், MCQன்னு சொல்லுவோம். ஓகேயா? ஃபாத்தி கிளியரா அந்த விஷயம் உங்களுக்கு? அசா கிளியரா? மரியம், சம்ஹா ஓகேயா? சரிதானே? பகுதி ஒன்று விளைஞ்சு தானே 40 வினாக்கள் அன்று பேசணும் என்னோட. ஓகேயா? கிளியரா? இது கனெக்ட் ஆக இருக்குது. நான் பேசுறது கிளியரா இருக்கா ஆமினா பியாஸ்? தெளிவா விளங்குதா?
மரியம், நான் பேசுறது கிளியரா? ஓ சார். ஓகே, ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட் ஒன் கிளியரா மரியம்? அப்ப உங்களுக்கு இப்படித்தான் வரும்ன்றது கிளியரா? முதலாவது நாங்க நோயை கண்டுபிடிச்சா தான் நான் மருந்து கொடுக்கல. இப்ப நோய் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். சரியா? இப்படி ஒரு பகுதி ஒன்றுல எத்தனை புள்ளிகள் கிடைக்கும்? இது உங்களுக்கு 40 புள்ளிகள் கிடைக்கும். ஓகே, சரிதானே? பேசுங்க நான் பிள்ளைகள், அப்பதானே உங்களுக்கு விளங்கிச்சு. ஓகே சார். ஓகே சார். ரைட். அடுத்து பாருங்க, அதே பேப்பர்ல இருக்கு பார்ட் டூ. இந்த பார்ட் டூல வந்து முதலாவது 10 வினாக்கள். இப்படி இதுக்கு சொல்றாங்க குறுவிடை வினாக்கள்னு சொல்லி, அதாவது சின்ன சின்ன விடைகள் கொடுக்கிற வினாக்கள். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இதுல இருக்கு தன் தாமரையுடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம். இந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் பயனிலையை சொல்லுங்க. எழுவாய் எது, பயனிலை எதுன்னு சொல்லணும். பாருங்க, பின்வரும் தொடரை பிரித்து எழுதுக. வீடும் ஓர் இடையூற்று. இடையூறு. அப்ப வீழும் சக ஓர் சக இடையூறு இப்படி எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு. இப்படி 10 கேள்விகள் வரும். இதுக்கு நாங்க சொல்றது குறுவிடை வினாக்கள் சொல்லி. விளைஞ்சுதா? இந்த பேப்பர் போர்டுல நான் போடுவேன் உங்களுக்கு அப்படியே. அப்ப இது இதுல 10 20 மார்க்ஸ் இதுல உங்களுக்கு. பார்ட் டூல முதலாவது கேள்வி குறுவிடை வினாக்கள் 10. ரெண்டாவது கேள்வி நீங்க ஒரு கட்டுரை எழுதணும். இப்படி உங்களுக்கு 4 கட்டுரை மாடல் தரப்பட்டிருக்கும். விளக்க கட்டுரை, உரையாடல், மேடை பேச்சு, சிறுகதை. இதுல ஏதாவது ஒன்று எழுதணும். எத்தனை சொல் எழுதணும்னா 250 சொற்கள் எழுதணும். அதுக்கு 25 புள்ளிகள். அப்ப பார்ட் டூல இதுக்கு முதலாவது கேள்விக்கு 20 புள்ளிகள், ரெண்டாவது கேள்விக்கு 25 புள்ளிகள். அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி என்னன்னா சுருக்கம் எழுதுறது. இப்படி ஒரு பேராகிராஃப் கொண்டு ஒரு பந்தி ஒன்று தந்து இதை 40ல இருந்து 45 சொற்களுக்கு சுருக்கி எழுதுங்கன்னு தருவாங்க. இதுக்கு 10 புள்ளிகள். ஓகேயா? நாலாவது வினா, இது நீங்க வடமையா கிரேட் 9லயும் செஞ்ச மாடல் தான். ஒரு பந்தி இல்லாட்டி ஒரு பாடலை தந்து 5 கேள்வி தருவாங்க. இப்ப அதுல உதாரணத்துக்கு நாகரிகத்தின் இயல்பாக இங்க கூறப்படுவது யாது? இதுக்குள்ள இருக்கும் நாகரிகத்தின் இயல்பு. அதை நீங்க தேடி எழுதுறது ஒரு வரையில எழுதணும். விஞ்ஞானிகளது எதிர்பார்ப்பு யாதுன்னா அதை நீங்க இதுக்குள்ள இருக்கும். இதுல விடைய தேடி எழுதுறது கிரகித்தல் வினான்னு சொல்றது. கிளியரா அந்த விஷயம் உங்களுக்கு? சரியா? ஓ சார். ரைட். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இது நாலாவது வினா. ஐந்தாவது இதுக்கும் 10 புள்ளிகள். அப்ப ஐந்தாவது வினா வந்து கட்டாயம் ஒரு கடிதம் வரும். அதனோட சேர்ந்து துண்டு பிரசுரமோ அல்லது வேற என்ன, ஒரு துண்டு பிரசுரம் அல்லது விளம்பரம் அல்லது ஒரு அறிக்கை ஏதாவது ஒன்று வரும். இதுல ஏதாவது நாங்க ஒன்றோ கடிதத்தை செய்யலாம், இல்லாட்டி மற்றதை செய்யலாம். அப்ப கடிதத்தை நாங்க பிராக்டிஸ் பண்றது லேசி. ஏன்னா கடிதம் கட்டாயம் வரும். அப்ப அதுக்கு 15 புள்ளிகள். அப்ப பகுதி 2ல எல்லாமாக 40 புள்ளிகள். சாரி, 80 புள்ளிகள். பகுதி 1க்கு எத்தனை புள்ளி? 40. என்ன அப்படித்தானே? பகுதி 2க்கு எத்தனை புள்ளி? 80. ஓகேயா? சரியா மரியம்? சம்ஹா சரியா? ரைட். அப்ப 120 புள்ளி பகுதி 1லயும் 2லயும் எடுத்துட்டோம். அடுத்தது பகுதி 3. இப்ப இந்த பகுதி 1 பகுதி 2க்கு நாங்க படிக்க போறது இந்த புத்தகத்திலிருந்து. இப்படி ஒரு புத்தகம் தருவாங்க உங்களுக்கு. இதுல கிரேட் 10ல ஒரு புத்தகம் தருவாங்க, கிரேட் 11ல ஒரு புத்தகம் தருவாங்க. சரியா? இந்த புக்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் நாங்க அதுல அந்த பார்ட் 1 2க்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்து இதுக்கு படிச்ச விஷயங்கள், இலக்கண பகுதி எல்லாம் தான் பார்ட் 1 2ல வரும். இப்ப இதுல யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த யூனிட்டை நாங்க யூனிட்ல இருந்து கேள்வி வராது. அது நீங்க படிச்சுக்கிட்டு போக்குள்ள விளங்கும். இப்ப இதுல இருக்கிற 9 யூனிட் இருக்கு. இந்த 9 யூனிட்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வராது. அது அந்த யூனிட்டை நாங்க படிக்கிறோம் வந்து தமிழ தேர்ச்சி பெறுவதற்காக வேண்டித்தான் படிக்கிறோம். கிளியரா அந்த விஷயம் உங்களுக்கு? ஓகேயா? ஓகே சார். ரைட். அப்ப இப்ப நாங்க போக போறோம் அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3 பார்த்தோம்னா நாங்க அதுக்கும் 80 புள்ளிகள். அதுக்கு வேறையா நீங்க 2 ஹவர்ஸ் கிடைக்கும். இப்ப பார்ட் 1 and 2 வந்து 3 ஹவரும் 10 நிமிஷம் செஞ்சுட்டு ஒரு பிரேக் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்கூல்ல என்ன பிரேக் ஒன்று பெருசா தர மாட்டாங்க எக்ஸாமுக்கு. ஆனா ஜெனரல் எக்ஸாம்ல உங்களுக்கு 2 ஹவர்ஸ் பிரேக் ஒன்று கிடைக்கும்.
அந்த 2 hours பிரேக்குக்கு பிறகுதான் பார்ட் 3 செய்ய போறோம் நாங்க. இந்த பார்ட் 3 முழுமையாக வந்து இப்ப நான் காட்ட போற புத்தகத்துல இருந்து தான் படிக்கணும். இந்த புத்தகத்தை அலசி ஆராய்ஞ்சாதான் அந்த பார்ட் 3க்குரிய 80 மார்க்ஸை நாங்க எடுக்கலாம். விளங்கிச்சுதா? இப்ப இந்த புக்கை நாங்க இலகுவா தான் படிப்போம், இந்த நான் காட்டுற புக்கை. ஆனா இதை நாங்க ஒவ்வொரு சொல்லா படிப்போம். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெரியணும். அதுல இது இது இலக்கிய பகுதி எல்லாம் தெரிஞ்சாதான் எங்களுக்கு இந்த பார்ட் 3 செய்யலாம். விளங்குதா? கிளியரா உங்களுக்கு? இந்த புக்ல எல்லாம் 18 யூனிட் இருக்கு. இது தரம் 10, 11 ரெண்டுக்கும் சேர்த்து தான் இந்த புக். Okay. ஓகே. அப்ப இதுல தரம் 10ல 9 யூனிட்டும் தரம் 11ல 9 யூனிட்டும் இருக்கு. எல்லாம் 18 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே. இந்த 18 யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு அந்த இந்த பேப்பர் எடுப்பாங்க. சரிதானே பார்ட் 3? ஓகே பிள்ளைகள், சரியா? ரைட். இப்ப இந்த பார்ட் 3 மாடல் எப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க, தென்னீர் கயத்துள் சிறுமீன் சினையினும் நுண்ணியதை ஆகினும் அண்ணல் யானை அணி தேர்ப்புறவி என்ற ஒரு பாடல் இருக்கு. இந்த க்ளூவை தந்துட்டு இங்க சினை என்றால் என்ன, நுண்ணியது என்றால் என்ன, இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, 2 மார்க்ஸ். இதெல்லாம் அந்த அந்த புக்ல, இந்த புக்ல இருக்கிற பாடல்கள்ல, இந்த புக்ல இருக்கிற பாடல்கள்ல இருந்து தான் நாங்க அதை எடுப்போம். விளங்குதா? அடுத்த 2வது இப்படி 10 கேள்வி, இதுவும் குறுவிடை வினாக்கள்னு நாங்க சொல்லுவோம். முதலாவது கேள்வியில இப்படி 10 கேள்வி இருக்கும். இந்த க்ளூ தந்து தந்து தான் கேட்பாங்க. பாத்தீங்களா? க்ளூ தந்து தந்து தான் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு லேசா விட எழுதணும். சரியா படிச்சா லேசா விட எழுதிடும். சரிதானே? இந்த விஷயமும் கிளியர் தானே உங்களுக்கு? ஓகேயா? ரைட். sir. அடுத்தது பாருங்க, இதுல இப்ப இதுக்கு 20 மார்க்ஸ். அப்ப 10 கேள்வி 20 மார்க்ஸ். அடுத்தது இப்ப அந்த புக்ல இருக்கிற இப்படி பாடல், இந்த பாடலை தந்து 2 கேள்வி, இது ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க்ஸ். இப்படி 5 கேள்வி வரும். நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவன், நெருங்க காண்பது கண்ணலில் சென்னல், இந்த பாடலை தந்து ஆரிய நாட்டின் வளம் பத்தி நீங்க 2 மார்க்ஸுக்கு சொல்லணும். அந்த நாட்டினுடைய புண்ணிய தலம் பத்தி 2 மார்க்ஸுக்கு சொல்லணும். அவ்வளவுதான். ரைட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அடுத்தது அதுல 2வது இன்னொரு பாடலை தந்து, அதுக்கப்புறம் இன்னொரு பாடலை தந்து இப்படி மார்க் தருவாங்க. மற்றது அங்க அந்த புக்ல இருக்கிற பந்திகள் இருக்குதானே, அதுல இருந்து இந்த பந்தியை தந்து 2 கேள்வி தருவாங்க. அப்ப இதுக்கும் 20 மார்க்ஸ். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 3வது கேள்வியில உங்களுக்கு 2 கேள்வி தருவாங்க. கம்பராமாயணத்துல இருந்து தத்தைவிடுத்துவதில் 2ல கேள்வி தான். ஏதாவது ஒன்றை நீங்க சாய்ஸ் பண்ணா 15 மார்க்ஸ். சாய்ஸ் பண்ணி எழுது. இதுக்கு நாங்க சொல்றது தொகுப்பு வினாக்கள்னு சொல்லி. அதெல்லாம் எப்படி எழுதுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். தொகுப்பு வினா ஒன்று எழுதினா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 15 மார்க்ஸ். ஓகேயா? இதுல இந்த யூனிட்டை நீங்க சாய்ஸ் பண்ணல, உங்களோட விருப்பம். இல்லாட்டி இந்த யூனிட்டை சாய்ஸ் பண்ணலாம். 2 நாங்க படிச்சிருப்போம். அந்த 18 யூனிட்டுக்குள்ளதான் இந்த 2 யூனிட்டும் வருது. அடுத்த 4வது கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 3வது கேள்வி எப்பொழுதும் வந்து செய்யுள் பகுதி வரும். 4வது கேள்வி உரைநடை பகுதி வரும். பாருங்க, கம்ப்யூட்டர் என்ற சிறுகதையில இருந்து சொல்லலாம், அல்லது எது நல்ல சினிமா என்றது கட்டுரையில இருந்து கேள்வி. இதுக்கும் 15 மார்க்ஸ். இதுல ஏதாவது ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேயா? அடுத்தது இப்ப நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கும் அனுப்புவேன், இந்த பேப்பரும் அனுப்புவேன். உங்களோட டவுட் எல்லாம் இந்த ரெக்கார்டிங் பேப்பர் 2யும் பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம், டவுட் இருந்தாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? இப்ப நீங்க பிசிக்கல் கிளாஸ்ல அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. சொல்லிட்டு போனா போனதுதான். அதுக்கு பிறகு கிடைக்குமா? கிடைக்காது. மற்றது இன்னொன்று கேட்டுக்கொள்ளுங்க, தமிழ் இலக்கிய நயத்திலையும் இதுலயும் இந்த பாடத்திலையும் நான் மார்க்கிங் சீஃபா இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு எப்படி கேள்வி வரணும், எப்படி நீங்க விடைய செய்யணும், எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன். விளைஞ்சுதா ஆமினா, மரியம்? ரைட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த 5வது வினா, 6வது வினா, 7வது வினா, இதுல ஏதாவது ஒன்றை சாய்ஸ் பண்ணி நாங்க எழுதணும். உங்களோட விருப்பம். ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து எழுதணும்.
ஒன்றோ பாரதி கவிதையில இருந்து எழுதலாம், இல்லாட்டி இதுல இருந்து இந்த கேள்வியை சாய்ஸ் பண்ணலாம், அல்லது இந்த அட்லி திங்களை சாய்ஸ் பண்ணலாம். இதுல ஒன்று எழுதினா 10 மார்க்ஸ். அப்ப பார்ட் 3லயும் எல்லாம் 80 மார்க்ஸ். அப்ப பார்ட் 1க்கு 40, பார்ட் 2க்கு 80, பார்ட் 3க்கு 80, எல்லாம் எத்தனை மார்க்ஸ் இப்ப? 40, 80, 80, 200 தானே பிள்ளையர்? 200 மார்க்ஸ் தானே? விளைஞ்சுதா? ஓ சார். அந்த 200 அதுக்கு பிறகு 2ஆல பிரிப்பாங்க. 2ஆல பிரிச்சா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? சரியா? அப்ப 200 2ஆல பிரிச்சா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்ன்றது வரும். விளங்குதா? மற்றது இன்னொரு விஷயம் எழுதி கொள்ளுங்க. ஓயில பொறுத்தவரையில 35 மார்க்ஸ் எடுத்தா, அதையும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். 35 மார்க்ஸ் எடுத்தா உங்களுக்கு எஸ். ஓகே. 35ல இருந்து 49 வரங்காட்டியும் எஸ் எழுதி கொள்ளுங்க. 35ல இருந்து 49 வரங்காட்டியும் என்ன? எஸ். எஸ் பாஸ். எழுதுறீங்களா? அடுத்தது ஓ சார். 50ல இருந்து 64 வரைக்கும் சி. 50ல இருந்து 64 வரைக்கும் சி. 65ல இருந்து 74 வரைக்கும் பி. 65ல இருந்து 74 வரைக்கும் பி. 75ல இருந்து அதுக்கு மேல ஏ. ஆமினா பியா சொல்லுங்க. இப்ப அந்த ரேஞ்ச சொல்லுங்க பாப்போம். 0ல இருந்து 34 வரைக்கும் டபிள்யூ. இன்னொருக்க சொல்றேன். 0ல இருந்து 34 வரைக்கும் டபிள்யூ. 35ல இருந்து 49 வரைக்கும் எஸ். 50ல இருந்து 64 வரைக்கும் சி. 65ல இருந்து 74 வரைக்கும் பி. 75ல இருந்து மேல ஏ. கிளியரா எல்லாருக்கும்? ஓ சார். ஆமினா சொல்லுங்களேன். இப்ப அந்த ரேஞ்ச் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன் ஆமினா. 35ல இருந்து 40 அங்காட்டும் ஆ? எஸ். நான் 50. இல்ல 35ல இருந்து 49 வரைக்கும். ஓகே சார். ம். அடுத்தது 50ல இருந்து 64 வரைக்கும் சி. ம். 65ல இருந்து 74 வரைக்கும் பி. ம். 75ல இருந்து மேல ஏ. ஏ. அப்ப டபிள்யூ எது? 0ல இருந்து 34. ஓகேயா? கிளியரா? ரைட். இப்ப நான் தமிழ் பாடத்தையும் அதனுடைய பேப்பரையும் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். இப்ப தமிழ்ன்றது கட்டாய பாடம் தானே பிள்ளைகள்? உங்களோட ஓஎல் இருக்கிற கட்டாய பாடங்களை எழுதி கொள்றீங்களா சொல்றேன். முதலாவது சமயம், அதாவது இஸ்லாம் தானே நீங்க செய்வீங்க. இஸ்லாம் கட்டாய பாடம். கட்டாய பாடங்கள் போட்டு எழுதிக்கோங்களே. இஸ்லாம் கட்டாய பாடம். அடுத்தது தாய்மொழி. தாய்மொழி உங்களோட தமிழ். மூன்றாவது கணிதம். நான்காவது விஞ்ஞானம். 5 வரலாறு, ஹிஸ்டரி. 6 இங்கிலீஷ். 6 எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட். அதுக்கு பிறகு நீங்க 3 தொகுதி பாடங்களை தெரிவு செய்யணும். பக்கெட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, தொகுதி பாடம்னு சொல்லுவாங்க. அதுல இப்ப சிங்கள, கொமர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதி பாடம். ஆர்ட், அரபிக் லிட், தமிழ் லிட், அதெல்லாம் இங்கிலீஷ் லிட் எல்லாம் சேர்ந்து இன்னொரு தொகுதி பாடம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா HPE, அதெல்லாம் இன்னொரு தொகுதி பாடம். இப்படி 3 தொகுதி பாடங்கள் தெரிவு செய்யும். இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். இந்த தொகுதி பாடத்துல இந்த இலக்கிய நயம் என்ற பாடத்தை நான் உங்களுக்கு கிளாஸ் செய்வேன். சரியா? அப்ப நீங்க 9 பாடத்துல 2 பாடம் என்கிட்ட படிக்கலாம். என்ன விஷயம்னா இது வந்து 2வது பக்கெட்னு சொல்லுவோம். 2ஆம் தொகுதி பாடம். அதாவது இன்னொரு வகையில சொல்றேன்டா அழகியல் பாடங்கள். இப்ப நீங்க இதுல வர அழகியல் பாடங்கள் உங்களுக்கு எது எதுன்னா அரபு இலக்கிய நயம், தமிழ் இலக்கிய நயம், ஆங்கில இலக்கிய நயம், அடுத்தது ஆர்ட், டான்ஸ், மியூசிக் எல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களே, அதெல்லாம் இதுல வாரது தான். இதுல ஒன்றை நீங்க தெரிவு செய்யணும். இதுல ஆக லேசான பாடம் தான் தமிழ் இலக்கிய நயம். என்னண்டா இப்ப சாதாரணமா இதுக்கு 10, 11 எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு புக் மட்டும்தான். இதுக்குள்ள இருந்தான் கேள்வி வரும். என்ன விஷயம்டா இன்னொன்று, கேள்வி பேப்பருக்குள்ளே 70 மார்க்ஸுக்கான விடை இருக்கும். விளையாச்சுதா, கேள்வி பேப்பருக்குள்ளே 70 மார்க்ஸ்க்கான விட இருக்கும். மத்த 30 தான் நாங்க ஞாபகப்படுத்தி எழுத வேண்டியது. ஆகவே இப்ப சாதாரண தமிழ் பாடத்துல ஒரு 50 மார்க்ஸ் எடுக்கிற புள்ள இதுல 70, 80 மார்க்ஸ் எடுக்கலாம். இதுக்கும் கிளாஸ் நடக்கும். ஓகேயா? இப்ப இதுவரைக்கும் நான் தமிழ் இலக்கிய நயம் செய்ய போறேன்னு முடிவெடுத்திருக்கிறார்கள் யாருன்னு சொல்லுங்க. எப்படியோ சார் நான் ஆமினா பியாஸ் எடுக்க போறாங்க. வேற நீங்களும் எடுக்க போறீங்க தானே? பேர் என்ன உங்களோட சரியா பாத்தி நீங்க எடுக்க போறீங்க தானே? அம்மா சொன்னாங்க. வேற யாரு தமிழ் இலக்கிய நயம் எடுக்க போறது? நானும் எடுக்கிறேன் சார். ரைட், ஓகே. யாரு? ஃபாத்திமா, அஸ்ஸா எடுக்க போறீங்க அப்படியா? ஓ சார். ஓகே ஓகே. சம்ஹா என்ன எடுக்க போறீங்க? இங்கிலீஷ் லிட்டா தமிழ் லிட்டா? விலங்கல, சம்ஹா பேசினதே விலங்கல எங்களுக்கு. அப்பவும் விலங்கல்ல. மரியம்? Arabic lit. அரபிக் லிட், ஓகே. அது உங்களோட விருப்பம், நீங்க எடுக்கலாம். இதுக்கான கிளாஸ் டைம் நான் உங்களுக்கு எப்பன்னு சொல்லுவேன். இதுவும் உங்களுக்கு நடக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தமிழ் தியரி கிளாஸ் வந்து எப்ப நடக்கும்? இதுதானே உங்களோட டைம், வெள்ளிக்கிழமை 8:30 இருந்து 10 வரைக்கும். ஓகேயா? அந்த இந்த கிளாஸ் டைம் வேணுமெண்டா உங்களுக்கு இப்ப ஓஎல் இப்ப செய்ய போற அந்த பெஞ்ச் போனதுக்கு பிறகு அவங்களோட டைமுக்கு உங்களுக்கு மாத்தி தரையிலுமா எல்லாருக்கும் பொருத்தமா இருந்தா நான் மாத்தி தருவேன். அவங்களோட டைம் எப்பன்னு சொன்னேன்டா செவ்வாய்க்கிழமை 7ல இருந்து 8:30 வரைக்கும். அது உங்களுக்கு ஓகேயா? இந்த கிளாஸ் அந்த டைமுக்கு கொண்டு போனா ஓகேயா உங்களுக்கு? அதாவது பிப்ரவரிக்கு பிறகு, பிப்ரவரி வரைக்கும் அவங்களோட டைம் அது. பிப்ரவரிக்கு பிறகு ஈவினிங் 7 to 8:30 உங்களுக்கு ஓகேயா? இந்த ஃப்ரைடே கிளாஸ் அங்க வேணுமென்னா கொண்டு போகலாம். யாருக்கு ஓகேன்றாக்கள் கையை வைத்துங்களேன். நான் அப்ப உங்களுக்கு ஒதுக்கி வச்சு கொள்றேன் அந்த டைமை, வேற யாருக்கும் கொடுக்காம. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7 to 8:30 பிப்ரவரிக்கு பிறகு நான் ஓகேன்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். உத்தருக்கு மேலாதா? சரி, 7 கையை வைத்துங்க. அந்த டைம்ல எனக்கு வேற கிளாஸ் இருக்குன்றாக்கள். ஆமினா பியாஸ், மரியம் எல்லாத்துக்கும் கிளாஸ் இருக்கு அந்த டைம், அப்படியா? பேசுங்களேம்மா. ஓ சார். ஓ சார். அப்ப இதே டைமை வச்சுக்கொள்வோமா நாங்க? அப்போ ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை இந்த டைம். அப்ப உங்களோட இன்ஷா அல்லாஹ் ஓகே சார். ஓஎல் வரைக்கும் இதுதான் உங்களோட டைம், மாறாத. சரிதானே? கன்ஃபார்ம் டைம். ஓகே சார். ஓகே ரைட். இது டிஸ்டர்ப் இல்லாத டைம் தானே, எந்த ஒரு கிளாஸும் இல்லாத டைம். ஓகே ரைட். அப்ப இதுவும் கிளியர் தானே உங்களுக்கு? இப்ப நாங்க சிலபஸ்க்குள்ள போவோமா? இன்னைக்கு படிக்க வேண்டிய சிலபஸ்க்குள்ள போவோமா? ஓகேயா? Okay சார். ஓகே சார். ரைட், ஓகே. இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு முதலாவது பாடலை விளங்கப்படுத்த போறேன். இந்த புக் எல்லாம் உங்கள்ட்ட இல்லாம இருக்கும், அது இஷ்யூ ஒன்று இல்லை.
புக் இல்லாததுக்கு நான் இப்ப ஸ்கிரீன்ல போட்டுட்டு உங்களுக்கு முதலாவது பாடலை இன்னைக்கு நான் விளங்கப்படுத்த போறேன். ஓகேயா? ரைட். நான் ஏற்கனவே சொன்னேனே உங்களுக்கு 18 யூனிட்ஸ் இருக்குண்டு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 9 யூனிட்டும் வந்து ஷேர் ஆகிருக்கு தானே நம்ம ஸ்கிரீன்ல. ஓகே தானே? ஓ சார். ரைட். இந்த 18 யூனிட்டும் தான் பார்ட் 3க்குரியது. அதைத்தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த 9 யூனிட்டும் வந்து மேலுள்ள 9 யூனிட்டும் வந்து ஆஹ், உங்களுக்கு கிரேட் 10க்குரியது. கீழுள்ள 9 யூனிட்டும் 11க்குரியது. இதுல இந்த 3 யூனிட் தான் ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது. அடுத்த 3 யூனிட் செகண்ட் டேர்முக்குரியது. ஆகவே உங்களுக்கு லேசா படிச்சு கொண்டு போகலாம். 3 யூனிட் தான், ஒரு கஷ்டமும் இல்லை. ஓகேயா? விளைஞ்சு தானே? ரைட். இப்ப நாங்க முதலாவது யூனிட்டுக்கு போக போறோம். நீதி பாடல்கள். நீதி பாடல்னு சொன்னா என்ன பிள்ளை? நீதி பாடல்னா என்ன? அது அறநெறி பாடல்கள், என்ன தர்ம வழி பாடல்களை தான் நாங்க நீதி பாடல்கள்னு சொல்லுவோம். அதாவது வாழ்க்கையை செம்மையாக்கும் சீரிய கருத்து கொண்டவை நீதி பாடல்களா. இப்ப உங்களோட கொப்பி எடுத்து நீங்க சிஆர் புக் யூஸ் பண்ணுங்க. இன்றைக்கு இல்லாட்டி பரவாயில்ல, இன்றைக்கு ஒன்றுல எழுதிட்டு இன்னைக்கு தர நோட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஒரு ஒரு 200 அல்லது பேஜ் அல்லது 400 பேஜ் சிஆர் ஒன்று வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியா 11 வரைக்கும் அது போதும். 400 பேஜ் ஒன்று வச்சுக்கொண்டா. ரைட். இப்ப நீதி பாடல்கள் என்ற தலைப்பு போடுங்க. போட்டுட்டு ஒரு கேள்வி போடுங்க. நீதி பாடல் என்றால் என்ன என்று சொல்லு. நீதி பாடல் என்றால் என்ன? போட்டீங்களா? மகள் உங்களோட பேர் மிஸ்கா தானே? மிஸ்கா தானே பேர்? ஓ சார். ரைட். நீதி பாடல் என்றால் என்னன்றதுக்கு என்ன விடையடிக்க போறீங்க நீங்க சொல்லுங்களேன். வாழ்க்கையை செம்மையாக்கும் சீரிய நற்கருத்துக்களை கொண்டவை. வெரி குட். அப்ப எழுதி கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, நீதி பாடல் என்றால் என்ன? சரியா? அதுக்கான விடயம் எழுதி கொள்ளுங்க. இவ்வளவுதான். தமிழ் பாடத்தை சரியா படிச்சா சரியான லேசான பாடம். நீதி பாடல்கள். நீதி பாடல் என்றால் என்ன? ரைட். கேள்வியும் விடயம் எழுதி கொள்ளலுமா? எழுந்தானே? ஓ சார். இப்ப பாருங்க, இது வந்து விவேக சிந்தாமணி என்ற இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். அப்ப விவேக சிந்தாமணியில நிறைய பாடல்கள் இருக்கும். அதுல ஒரு பாடல் தான் இது. இந்நூலை இயற்றியவர் தொகுத்தவர் பற்றி விவரங்கள் அறிய கிடைக்கவில்லை. இந்த நூலை யாரு, இந்த புத்தகத்தை யாரு எழுதினாங்க, யாரு தொகுத்தாங்கன்ற இந்த இதுவுமே இல்லையா. இது வந்து விஜயநகர நாயக்கர் காலத்து இலக்கியம் என்று கருதப்படுகிறதா. இப்ப இந்த விஜயநகர நாயக்கர் காலம் என்ற சொல் உங்களுக்கு விளங்குதா பிள்ளையே? இப்ப அதை நான் சொல்றேன்னா அதை நீங்க இப்ப எழுதி கொள்ள போறீங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் அது தேவை.
தமிழ் இலக்கிய வரலாறு இப்ப இஸ்லாமிய வரலாறு நாங்க சஹாபாக்கள் காலம், நபி அவர்கள் காலம், சஹாபாக்கள் காலம், தாபியீன்கள் காலம், தபு தாபியீன்கள் காலம் எல்லாம் சொல்றது தானே மாப்பிள்ளை. இன்னொரு முறை அரசியல் ரீதியா சொன்னா ஜாஹிலியா காலம், நபி அவர்கள் காலம், உம்மையாக்கள் காலம், அப்பாசியர் காலம், பாத்திமியா காலம் என்ற காலங்களை வகுக்கிறோம் தானே. அது தெரியும் தானே உங்களுக்கு. அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு கிறிஸ்துக்கு பின் எழுதி கொள்ளுங்க. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம். ஓகேயா? எப்ப இருந்து எப்ப சங்க காலம்? 1ஆம் நூற்றாண்டு முதலாம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை 3ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம். ஓகேயா? சங்க காலம் அதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க தமிழ் படிக்கிற பிள்ளையர். 3ல் இருந்து 6 வரை சங்கம் அறிவிய காலம். 3ல இருந்து 6 வரை என்ன? சங்கம் அறிவிய காலம். 6ல் இருந்து 9 வரை பல்லவர் காலம். 6ல இருந்து 9 வரை பல்லவர் காலம். 9ல் இருந்து 14 வரை சோழர் காலம். 9ல இருந்து 14 வரை சோழர் காலம். 14ல் இருந்து 16 வரை நாயக்கர் காலம். இவ்வளவு நீங்க அதுக்கு பிறகு ஐரோப்பியர் காலம், தற்காலம் இருக்கு. அது உங்களுக்கு இதுல சொல்லப்படலை. இந்த இவ்வளவு காலமும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப இந்த நூல் எழுந்த காலம் எது? நாயக்கர் காலம். என்ன இதை விஜயநகர நாயக்கர் காலம்னு சொல்லுவாங்க. சரியா பிள்ளை? ஓ சார். இப்ப ஒரு ஆள் வாசிங்களே, அந்த கால எல்லைகளை கொஞ்சம் வாசிங்களே ஆமினா. கால எல்லைகளை வாசிங்களே. தஞ்சமறையினுடன் இல்லம்மா இல்லம்மா பிறன் இல்ல, கால எல்லைகளை நான் வாசிக்க சொன்னேன். 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை. அதை மத்தவங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம். ம். 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை சங்க மருவிய காலம். குட் குட். 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர் காலம். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை சோழர் காலம். 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை நாயக்கர் காலம். ஓகே. இதுல இந்த நாயக்கர் கால இலக்கியத்தை தான் நாங்க இப்ப பாக்குறோம். இப்ப நாங்க சந்தி பிரிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முதல் உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா சந்தி பிரிக்கிறேன்னு சொல்லி? யாருக்காவது இருக்கா? இப்ப இந்த பாடல்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. விவேக சிந்தாமணி. இந்த விவேக சிந்தாமணி